கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். கடந்த பதிவை பார்த்தீர்களா? நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் சற்றே படித்தோம், கடந்து சென்றோம் என்கின்ற அளவிற்கு ஒரு சாதாரண விஷயமாக இல்லை. மாறாக தேவனை நம்பி அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் பாவத்தை குறித்ததான தெளிவு, எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியத்துவத்தை இங்கே பெறுகிறது. எனக்கு அன்பார்ந்த பெற்றோர்களே, கர்த்தரின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்துக்கள். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக உடன்பிறவாத சகோதரர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதால் நாம் இரட்சிக்கப்பட்டோம் மற்றும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஆக தேவன் பரிசுத்தர், நம்மையும் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறார். இதற்கு எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்து ஒருவரையே நாம் கவனிக்க வேண்டும், அவரையே நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரை விட்டு எந்த மனுஷரையோ எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது, அது சாத்தியமும் அல்ல. நாம் அனைவருமே நம் வீட்டு பெண் பிள்ளைகளை மிகவும் பொறுப்பாக பராமரிக்கவும் பாதுகாப்பதும் நம்முடைய தலையாய கடமை. ஆனாலும் யாரை வஞ்சிக்கலாமோ என்று வகை தேடி திரியும் பொல்லாதவனின் பொல்லாத கிரியைகளால் உலகின் எங்கோ ஒரு மூலையில் சீண்டலும் கற்பழிப்பும் கொலையும் நடந்தேறிக்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஆண் பிள்ளைகளை தைரியமாக விட்டுவிடுகிறோம். இதை குறித்து பிறகு பார்ப்போம். சரி, நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்தில் நடந்த பாவம்தான் என்ன? தமிழில் ஒற்றை வரி இலச்சை என்று சுத்தமான தமிழில் உள்ளது. ஆனால் அந்த இலச்சை என்கின்ற வார்த்தை விளக்கம் மிகவும் பரிசுத்த குலைச்சலாகவும் கேடு நிறைந்ததாகவும் பொல்லாத அழுக்கின் கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக பேரெரிச்சலை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. சோதோம் குமோரோ பட்டணத்தில் நடந்த அவநாகரிகமான பொல்லாத அந்த கிரியை இங்கேயே நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட பாவம்தான் பென்யமீன் கோத்திரத்தாரிடத்திலிருந்து இந்த அதிகாரத்தினால் அவர்கள் செய்த பாவத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்தில் லேவியன், அவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான். அவள் அவனை விட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு சென்றால் 4 மாதம் ஆனது. அவள் செய்த தவறை, பாவத்தை மன்னித்து அவளோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனைவியின் மீது அன்புள்ளம் கொண்டவனாக அவளை விட்டு பிரியாமல் அவளோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சையிலே அங்கே தன் மனைவியை பார்க்க செல்கின்றான். ஸ்திரீயானவளோ தன்னுடைய கணவனை தன்னுடைய அப்பாவிடம் அழைத்து கொண்டு போகிறாள். ஸ்திரீயின் தகப்பன் தன்னுடைய மருமகனை எந்த அளவிற்கு கவனிக்க முடியுமோ, உபசரிக்க முடியுமோ அந்த அளவிற்கு உபசரிக்கிறான். இந்த வரலாற்று சம்பவத்தை கடந்த பகுதியிலே பதிவிட்டதால் மீண்டும் அதையே பேசாமல் நாம் பேச தெரிந்து கொண்ட வார்த்தைகளை நாம் பேச இருக்கின்றோம். விவாகம் என்பது தேவன் ஏற்படுத்தினதும் பரிசுத்தமும் ஆனது. தன் மனைவியை நேசிக்க தெரியாதபோது தேவ சித்தம் மறந்தவர்களாக மாறிவிடுகிறோம். அதேபோல் தன் கணவனை நேசிக்க தெரியாமல் போகும்போது தேவனுடைய சித்தம் மறந்து போகிறோம். தன்னுடைய சரீரத்தை நேசிக்காத போதுதான் சாத்தான் குடும்பத்திற்குள்ளாக வந்து எல்லாவித பிரிவினைகளை உண்டாக்கி தேவன் அமைத்த குடும்பத்தை வீதிக்கு கொண்டு வருகிறான். நிலநடுக்கமோ அல்லது ஒரு பூகம்பமோ நடக்கிறது என்றால் அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பதாக பூலோகத்தில் பல மாற்றங்கள், சூழ்நிலை மாற்றம், வெப்ப மாற்றம், இதை போல பல மாற்றங்கள் தொடர்ந்து அழுத்தத்தினால், வேதிநிலை தொடர் மாற்றங்களினாலே இயற்கை சீரழிவு ஏற்படும். அதே போலத்தான் பெஞ்சமின் கோத்திரத்தாரும் தீய ஒழுக்கத்தினால் அவர்கள் இருதயமும் சரீரமும் சீரழிந்ததினால் அவர்கள்
பாவம் என்கின்ற எளிமையான சொல்லை விட சீர்கேட்டின் முதிர்நிலையில்தான் அந்த ஜனங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவன் பட்டணத்திற்குள் போனபோது இரவு தங்குவதற்கு அவர்களை வீட்டில் சேர்த்து கொள்வார் இல்லாததினால் வீதியில் உட்கார்ந்தார்கள். அந்த ஜனங்கள் ஏற்கனவே கெட்டழிந்து பாவத்திலே விழுந்திருக்கிறார்கள். அவன் வீடு வீடாய் விசாரிக்கும் பொழுதே அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றிருக்க வேண்டும். இன்றைய இரவிலே இவர்களை பாவத்தினால் இவர்களோடு நாம் சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஒருவரும் கேட்பாரில்லை, உதவி செய்வார் இல்லாததினால் அவர்கள் வீதியில் உட்கார்ந்ததை நாம் பார்க்கிறோம். 20வது வசனம், அந்த கிழவன் என்ன சொல்லுகிறான் என்றால், வீதியிலே மாத்திரம் தங்க வேண்டாம் என்று சொல்லி. இந்த வார்த்தை, ஒரு கிழவன் வீதியில் மட்டும் தங்க வேண்டாம் என்று சொல்லுகிறான் என்றால், இந்த பாவம் இது முதல் முறை அல்ல. இதைப்போல் எத்தனையோ பேர் மரித்திருக்கலாம், எத்தனையோ பேரை கொன்றிருக்கலாம், எத்தனையோ சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடக்கவில்லை என்றால் இந்த கிழவன் வீதியிலே மாத்திரம் தங்க வேண்டாம் என்று சொன்னான் என்கிறதை நாம் பார்க்கிறோம். 22வது வசனம், அவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறபோது இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோடு சொன்னார்கள். ஆனால் இதையே ஆங்கிலத்தில் நாம் படிக்கும் பொழுது, bring out the man who came to your house so we can have sex with him. ஆங்கிலத்திலே வெளிப்படையாக அவர்கள் வந்திருக்கிறவர்கள் ஆண்கள், அவர்கள் வந்த அந்த லேவியன் ஆண், அவனை வெளியே அனுப்பு, அவனோடு நாங்கள் அவநாகரிகமான செயலுக்காக அவனை அழைக்கிறார்கள். ஆனால் கிழவனோ, இந்த வீட்டில் வயதிற்கு வந்த ஒரு பெண் இருக்கிறாள் மற்றும் லேவியனின் மனைவியும் இருக்கிறாள். இவர்கள் இருவரையும் நான் வெளியே கொண்டு வருகிறேன். உங்கள் கண்களுக்கும் உங்கள் இருதயத்திற்கும் சரியானதை அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். ஐயோ படு பாதகர்கள்! 2 பெண்களையுமே சீரழித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தமிழ் வேதத்தில் அந்த லேவியனின் மனைவியை மட்டும் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் ஆங்கில வேதத்தில் அந்த 2 பெண்களையும், அதாவது ஊரில் இருக்கிற அந்த பொல்லாத ஜனங்கள் ஒரு பெண்ணை மட்டும் விட்டு இன்னொரு பெண்ணை அவர்கள் சீர் அழிக்கிற அந்த அளவுக்கு இதயம் இல்லாதவர்களாகத்தான் என்னால் இங்கே பார்க்க முடிகிறது. ஆனாலும் அந்த கிழவன் 2 பேரையும் வீட்டிற்கு வெளியே அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற காரணத்தினால் அந்த ஜனங்கள் அந்த 2 பெண்களையுமே சீரழித்தார்கள் என்று நம்மால் இங்கே ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. அவள் லட்சணத்திற்கு விழுந்து அழிந்த இந்த பேலியாளிகள் 2 பெண்களையும் இரவு முழுவதும் சீரழித்ததை படிக்கும் பொழுது என் மனதும் என்னுடைய நிம்மதியை நான் இழந்தேன்.